வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. சூரியனோட அஷ்டவர்க்க பலன்கள் நான் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் பகுதி 5. சூரியன் லக்னம் அல்லது 3ஆம் பாவகத்தில் 3 அல்லது 4 பாயிண்ட்களுடன் புள்ளிகளுடன் அசுபர்களின் சம்பந்தமும் பெற்றிருந்தால் ஜாதகரின் தகப்பனார் ஜாதகரின் 20 வயதிற்குள் இறந்து விடுவார். சூரியன் 6ஆம் பாவத்தில் 4 புள்ளிகளுடன் இருந்து அசுபரால் பார்க்கப்பட்டால் ஜாதகரின் தந்தை ஜாதகரின் 25 வயதிற்குள் இறந்து விடுவார். சூரியன் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் நின்று 5 அல்லது 6 பிந்துக்கள் பெற்றால் 30 முதல் 35 வயதில் இறப்பார். சூரியன் அஷ்டவர்க்கத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் உள்ள ஆதி பரல்களையும் சூரியனின் சோத்திய பிண்டத்தையும் பெருக்கி 27ஆல் வகுத்து ஈவு போக மீதி அஸ்வினி முதல் எண்ணவரும் நட்சத்திரத்தில் அல்லது சனி நிற்கும் நட்சத்திரம் அல்லது அதுக்கு திரிகோண நட்சத்திரம் முதல் எண்ணி வரும் நட்சத்திரத்தில் சனி கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகர் தந்தையை இழப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா 14/11/1889 பிறந்திருக்காரு. சரிங்களா? அவருக்கு சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் 6, ரிஷபத்தில் 6, மிதுனத்தில் 5, கடகத்தில் 4, சிம்மத்தில் 4, கன்னியில் 7, துலாமில் 3, விருச்சிகத்தில் 2, தனுசில் 5, மகரத்தில் 0, கும்பத்தில் 3, அப்புறம் மீனத்தில் 4. சூரியன் அவருக்கு விருச்சிக ராசியில் இருக்காருங்க. சூரியன் இருக்கும் இடத்துலேருந்து 9ஆம் இடம் ராசி கடகத்தில் உள்ள 4 பிந்துக்களையும் சூரியனுடைய சோத்திய பிண்டம்ங்கிறது 275ங்க. பெருக்கணும்னா 1100 வருதுங்க. இந்த 27ஆல் வகுத்தோம்னா 40 ஈவு, மீதி 20 வருமுங்க. மீதியை அஸ்வினி நட்சத்திரம் முதல் என்ன 20ஆம் நட்சத்திரம் பூராடம் ஆகுமுங்க. பூராடம் நட்சத்திரத்தின் திரிகோண நட்சத்திரமான பரணியில் சனி சஞ்சரிக்கும் போது ஜாதகரின் தந்தை இறந்தார். ஆகஸ்ட் 1968, அதாவது மோதிலால் நேரு. தந்தை இறக்கும்போது ஜாதகருக்கு புதன் திசை, சனி புத்தி, குரு அந்தரம் நடைபெற்றது. தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவத்திற்கு மாரகஸ்தானம் அதிபதி திசாநாதன் புதன் ஆவார். புத்திநாதன் சனி மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். இதாங்க கேல்குலேஷன். சூரியனோட அஷ்டவர்க்கத்தில் சூரியன் நிற்கும் ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் உள்ள பரல்களையும் சூரியனுடைய சோத்திய பிண்டத்தையும் பெருக்கி 12ஆல் வகுக்க வரும் ஈவு போக மீதியை மேசம் முதல் எண்ணினால் எண்ணி வரும் ராசியில் நல்லா கேட்டுங்க பாயிண்ட்லாம். சனி சஞ்சரிக்கும் பொழுது அல்லது அதனுடைய திரிகோண ராசியில் சனி சஞ்சரிக்கும் பொழுது ஜாதகருக்கு மரணம் ஏற்படும். பாருங்கள் எவ்வளோ பின் பாயிண்டாக சொல்கிறாங்க பாருங்கள். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். சூரியன் இருக்கும் ராசியான விருச்சகத்தில் இருந்து 8ஆம் ராசி மிதுன ராசியாகும். மிதுன ராசி 5 பிந்துக்கள் இருக்கிறது. சூரியனுடைய சோத்திய பண்டம் 275. எனவே இதனை 5ஆல் பெருக்கி 12ஆல் வைக்க ஈவு 114, மீதி 7 ஆகும். மேச ராசி முதல் 7ஆவது ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு திரிகோண ராசியான கும்பராசியில் சனி சஞ்சாரம் செய்வது ஜவஹர்லால் நேரு மரணம் அடைந்தார். அன்றைய தினம் 27/5/1964. எவ்வளோ பின் பாயிண்டாக சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல சொன்ன ஜவஹர்லாலுடைய அப்பா முதலால் நேரு, இப்போ ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? சூரியன் அஷ்டவர்க்கத்தில் ஏகாதிபத்திய சோதனைக்கு பிறகு சூரியன் நிற்கும் ராசியில் ஆதி பரல்களையும் சூரியனுடைய சோத்திய பண்டத்தையும் பெருக்கி 12ஆல் வகுத்து ஈவி போக மீதி மேசம் ராசி முதல் எண்ணி வரும் ராசி அல்லது அதன் திரிகோண ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் மாரகம் ஏற்படும். அந்த கணக்கில் தான் இவருக்கு ஜவஹர்லால் நேருக்கு மரணம் ஏற்பட்டது. ஜாதகரின் ஆயுள் காலத்தை அற்பவாயிலா, மத்தியமாயிலா, பூரணாயிலா என்று நிர்ணயம் செய்து கொண்டும் திசா புத்திகளை கொண்டும் சனி, குரு, சூரியன் இவர்களை கோச்சாரத்தை கொண்டும் ஜாதகர் மரணமடையும் காலத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளை வாழ்த்துக்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9952615641. ஜோதிடம் படிக்கவும் பார்க்கவும் என்னை தொடர்பு கொள்ளலாம்.